நீட் தேர்வை ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் மாணவர்களும் கல்வியாளர்களும் அதனை வரவேற்றுள்ளனர். நாடு முழுவதும் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு ஒரே நுழைவுத் தேர்வு என்ற முறையை ஓராண்டுக்கு ஒத்திவைக்கலாம் என்ற மத்திய அரசின் முடிவை இந்த ஆண்டு +2 மாணவர்கள் வரவேற்றுள்ளனர். நிரந்தரமான முடிவாக இல்லை என்றாலும் தற்காலிகமான ஆறுதலை தந்திருப்பதாக கருதப்படுகிறது. மாநில அளவில் முதலிடம் எடுத்தாலும் மருத்துவ இடம் கிடைக்குமா என்ற சந்தேகம் இதன் மூலம் நீங்கும் என நம்புவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எக்ஸாம் முடிஞ்ச ஒரு மாதம் கழிச்சு சொன்னதுனால இந்த கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட காம்பீட் பண்ணி ரேங்க் எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து, ஆனால் இப்போது அது இல்லை, இந்த வருஷம் இல்லைன்னு சொன்னதுனால ரொம்ப கண்டிப்பாக மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ட்ரன்ஸ் மூலியமாக தான் மருத்துவத்தெல்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசிலிருந்து ஒரு உத்தரவு வந்திருந்தது. அதை கேட்டவுடனே எங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல இருக்கிற இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் பிடிஎஸ்க்கு ஃபார்ம் வாங்க இங்கே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படி சொல்கிறாங்க. எங்களால் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின்படி தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வரும் அப்படி சொல்கிறாங்க. எங்களால் வந்து அப்படி எழுத முடியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா ரத்து செய்தா ஓராண்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனண்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எதனால் ரத்து செய்ய ரொம்ப நல்லதுன்னா, இப்போ என்னதான் நீ ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் செகண்ட் தேர்ட் எடுத்தாலும் சரி, இதில் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் முடியும், இல்லைன்னா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ என்னதான் நல்லா படிக்கிறோம் சரி, நல்லா படிக்கலாம் சரி, வந்து இது பாஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த பர்மனண்டா ரத்து செஞ்சதுனால எல்லாருமே ஈஸியா வந்து அப்ளிகேஷன் நல்லா ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். மருத்துவ படிப்பு கனவை கொண்ட பல மாணவர்கள் மருத்துவ கல்வி இயக்கக அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் தருவார்களா என ஆவலோடு காத்திருக்கிறார்கள். மருத்துவ மாணவர் சேர்க்கையை முறைப்படுத்த இந்த முயற்சி எடுக்கப்பட்டாலும் கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் என்ற குரலே பிரதானமாக தமிழகத்திலிருந்து எழுந்தது. அந்த கோரிக்கைகளுக்காக அல்லாமல் நேரம் போதாத காரணத்தால் ஓராண்டு ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கவர்மெண்ட் பொசிஷன். பட் த சேம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், நிறைய கவர்மெண்ட்ஸ் லைக் சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ், பஞ்சாப், நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவங்க அந்த 85% சீட்ஸுமே வந்து ஏஐபிஎம்டி வழியாக தான் அட்மிட் பண்ணுறாங்க. பட் இந்த மெயினாக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து தே வயலேட்டட் த நார்ம்ஸ் அண்ட் கேபிட்டேஷன் ஃபீஸ் வந்து நிறைய வாங்கினாங்க. தற்காலிகமான இந்த முடிவு நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பது தமிழகத்தின் கிராமப்புற மாணவர்கள் பலரின் எதிர்பார்ப்பு. இந்த கல்வியாண்டில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக காத்திருந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் இந்த முடிவு சற்று நிம்மதியை தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அபிநயா.